சர்வமங்கல மாங்கல்யே சிவசர்வார்த்த சாதியே சரணியதிரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. குரு சுக்கரன் ஜோதி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்பம் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் குரு சுக்கரன் ஜோதிட டிவில மாத பலன். அனைவருமே மாசம் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதுக்கான பதிவு தாங்க இந்த மாத பலன். உங்க ஜாதகத்தை எடுங்க, திசாபுத்தியை பாருங்க, எந்த கிரகம் யோகமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனுக்குள்ள வாங்க. செம்ம யோகம் இருக்கு இந்த மாசத்துல. நல்ல விஷயமே கிடையாது. நல்ல காரியம் சுப முகூர்த்தங்கிறது தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. எப்ப மே மாசம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு கரெக்டா 28ஆம் தேதி நிவர்த்தி ஆகிறாரு. அது வரை இந்த சுபகாரியத்தை தவிர்ப்பது நல்லதும்பாங்க இந்த மாசத்துல, மே மாசத்துல. அதனால இந்த மாசம் முழுக்க முழுக்க நல்ல விஷயத்த தவிர்ப்பது நல்லது. மிகப்பெரிய ஒரு யோகம்னா இதுல ஒரு சரியாந்திர யோகம் இருக்கு. குருவும் சுக்கிரனும் இணையுது. நல்லா பாருங்க, பல வருஷத்துக்கு அப்புறம் குரு சுக்கிரன் இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும். எப்படி பார்த்தா வருஷத்துல ஒரு அடி குரு சுக்கிரன் இணையுது. ஆனா இப்ப என்னன்னா இந்த அக்னி நட்சத்திரம் வரும்போது இணையுது. இது நல்லதா கெட்டதா? உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா? சுக்கிரன் நல்லா இருக்காரா இல்ல கெட்டு போயிருக்காரா? ஏன்னா குரு சுக்கிரன் இணைஞ்சாவே அசுர குருவும் தேவ குருவும் இணையும் போது இது மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும். தயவுசெய்து கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பதிவு இருக்கு. அன்பார்ந்த கன்னிராசி என்பர்களே, பொதுவாக கன்னிராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசி தான் இந்த கன்னிராசி. எப்படி கன்னிராசியில பிறந்தா எதுலையுமே நல்லா களை கட்டக்கூடிய குணம் அவங்ககிட்ட நிறைய இருக்கும். ஒருத்தரை பார்த்த உடனே கவர்ந்துருவாங்க கன்னிராசிக்காரன். எப்படி ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் எதுலையுமே ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசினா கன்னிராசி மட்டும்தாங்க. அதனாலதான் இந்த ராசியில பிறந்தா பயங்கரமாக இருப்பாங்க. ஒருத்தரை பார்த்தோன்னா கவர்ந்துருவாங்க. நிறைய இளமையாக இருப்பாங்க. எப்படி இளமையான தோற்றம் இந்த ராசியில பிறந்தா இருக்கும். பார்க்க 60 வயசு மாதிரி இருக்கும். ஆனா பார்க்கறதுக்கு 60 வயசா இருக்கும். ஆனா தோற்றம் பாருங்க 30 வயசு உள்ள தோற்றம் அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா ஒரு பயங்கரமான புத்திசாலி, பயங்கரமா அறிவான குணம், குழந்தை போல் குணம் இருப்பாங்க கன்னிராசியில பிறந்துட்டா. சின்ன குழந்தை எப்படி இருக்கும் அது மாதிரி குணம் இருக்கும். இவங்களுடைய பேச்சு திறமை ஒருத்தரை அப்படியே இனிமைப்படுத்துறாப்புல கொண்டு போகும். ஒருத்தரை பேசியே கவர் பண்ணிடுவாங்க எல்லா விஷயத்திலையும். சரி, யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த விஷயத்தை எப்ப பண்ணணும் சொல்லி தெளிவா முடிவு எடுப்பாங்க. தான் கன்னி ராசி. இந்த ராசியோட குணம் இப்படி இருக்கும். அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பதற்கு வரக்கூடிய மே மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்கு அதுக்கான ஒரு பதிவு தான் இது. தயவு செய்து சொல்றேன், மாத பலன் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடத்தும்னு தயவு செய்து பார்த்துக்குங்க. ஜாதகத்தை பார்க்காம இந்த பலனை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க. நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல். அப்போ உயிர் முக்கியமா உடல் முக்கியமா? உங்க விதி ஜாதகம் தானே ஃபர்ஸ்ட் பேசும். சொல்லுவாங்க நீ ஏதோ நம்ம முன்னோர் செய்த பாவம் இப்ப பாதின்னு சொல்லுவாங்க. இதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. ஒருத்தருடைய கர்மாவை பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். ஒண்ணும் இல்லைங்க, அந்த 3 வருஷத்துல நீங்க பிறந்த என்ன நட்சத்திரம்? உத்திரமா, அஸ்தமா, சித்திரை. இந்த நட்சத்திர பிரகாரம் சொல்லுவாங்க பாருங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை நடக்குது, இந்த கிரகத்தோட புத்தி நடக்குது, இது வந்தா இது பாதிக்கும், இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, இதுல போங்க, இதுல போகாதீங்க, எதாவது சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சு கரெக்டா துல்லியமா சொல்லலாம். பெருசா உள்ள பாதிப்பை நம்ம பரிகாரத்துல நிவர்த்தி பண்ணலாம். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு கன்னிராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. குரு சுக்கிரன் ஜோதி டிவில நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. நிறைய சப்ஸ்கிரைப் நம்மளுடைய சேனல் நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்ப நல்ல விஷயம் வருது. ஏன்னா புதன் நீசத்துல இருந்து வெளில வந்துட்டார். தயவு செய்து சொல்றேன், இது ஒரு பொது பலன் மட்டும் பாருங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சேனல் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இந்த கிரகமைப்பை பார்ப்போம். இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கிரகமைப்பை பார்க்கும்போது உங்க ராசில இருந்து பாருங்க 6ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்றாங்க. அடுத்து 7ஆம் இடத்துல பாருங்க செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க. இதுல மீனத்துல. அடுத்து 8ஆம் இடத்துல சூரியன் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க. இதுல மேஷத்துல சூரியன் உச்சத்துல உட்காந்துருக்காரு. அடுத்து 9ஆம் இடத்துல பார்த்தா சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்றாரு. அடுத்து பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்றாரு. இதான் கிரகத்துடைய அமைப்பு. 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான். எடி 12ஆம் இடத்துல கேது பகவான், 6ஆம் இடத்துல ராகு பாருங்க. பொதுவாக பாவ கிரகம் 6, 12 இருந்தா நல்லதும்பாங்க. ஒன்னா இதையும் தாண்டி புதன் நீசமா இருந்தார் உங்களுக்கு. எப்படி 7ஆம் இடத்துல நீசமாகும் போது கண்டிப்பா சொல்றேன், உங்களுடைய குடும்பத்துல வருமானத்துல பொருளாதாரத்துல ரொம்ப சிரமப்பட்டணும். கொஞ்சம் கஷ்டத்தை பார்த்திருப்பீங்க. இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு விஷயத்த கன்னிராசி சந்திச்சிருக்கும். கொஞ்சம் இறுக்கி நீங்க பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. இவ்வளவு பட்ஜெட், இவ்வளவு பணம் வருது, இந்த விஷயத்தை இது பண்ணலாம்னு பார்த்திருப்பீங்க. ஆனா ஆப்போசிட்டா வருமானம் இருந்திருக்காது. பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, நிறைய கஷ்டத்தை பார்த்திருப்பீங்க. ஒண்ணு.
அடுத்து சனி பகவானுடைய பார்வை பாதிக்குது பார்த்தீங்களா? ஏன்னா கன்னிராசி பொதுவா சனி பாதிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க லக்னத்துக்கு சனி பகவான் பகையா இருந்தா, அதாவது உங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் அப்புறம் சனி பகவான் சரியா இல்லைன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா வேலை கிடைச்சிருக்காது. வேலையில பிரச்சனை வந்திருக்கும். உங்களுடைய குடும்பத்துல குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. திருமணம் இதான் பொண்ணு மாப்பிள்ளையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. திருமணம் தாமதமாயிட்டு போயிட்டே இருக்கும். நண்பர்கள் கூட்டாளிட்ட ஒரு சின்ன ஒரு சங்கடத்தை சந்திச்சிருப்பீங்க. நான் பேச்சை கொடுத்து மாட்டிக்கிட்டப்பா, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டப்பா, இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கும். பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கும். நான் சொல்றது சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல சரி இல்லாட்டி தான் இந்த பிரச்சனை. நல்லா இருந்தா பிரச்சனை கிடையாது. தொழில், வேலை, உத்தியோகம், பணம், பொருள், நகை சேமிப்பு கொஞ்சம் டவுனா இருந்திருக்கும். மருத்துவமனைக்கு கண்டிப்பா கன்னி ராசிக்காரா போயிருப்பாங்க. சின்ன ஒரு டேப்லெட் எடுத்து போட்டிருப்பாங்க. நான் சொல்றது 1 மாசத்துக்குள்ள இதெல்லாம் நடந்திருக்கும். ஏன் சொல்றேன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கன்னி ராசிக்காரன். இப்ப பாருங்க எல்லாமே டோட்டலா மாறும். ஏன்னா ராசி அதிபதி பலமாகிறார். 9ஆம் இடத்துக்கு போவாரு. சூரியன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு வந்துடும். சுக்கிரவான் அதை விட 10ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. செவ்வாய் பாருங்க நல்ல ஒரு பலமாயிருவாரு. நிறைய பேருக்கு சொல்றேன், புதன் பாலனே சொல்றேன். இப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போகும்போதுனா ஒரு நல்ல காரியம் நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, திருமணத்துல இதான் பொண்ணு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. மே மாசம் எண்டுக்கு அப்புறம் கண்டிப்பா திருமணம் நடக்கும். மே மாசம் கடைசிக்கு அப்புறம் கண்டிப்பா திருமண யோகம் வரும். காதல் திருமணமா, குழந்தை பாக்கியமா, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் இப்ப சாதகமா வரும். காரணம் சொல்லிடுறேன், சனி பகவான் தான் வேலையை காட்டக்கூடிய கிரகம். அவர் சுயசாரம் வாங்கி பலமா நிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம செவ்வாயை விட்டு தாண்டிட்டாருன்னா வேலை உத்தியத்துல மேல அதிட்ட பிரச்சனை வந்திருக்கும். இப்ப இருக்காது. செவ்வாய் 11ஆம் தேதிக்கு அப்புறம் தாண்டி வந்துருவாரு. அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரமாக ஆகும். சனி பகவான் நல்லா இருந்தா நல்ல சூப்பர் வேலையா வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு தான் நல்லா இருக்கும். நிறைய பேர் வெளிநாட்டை வேலை பார்த்துக்கிட்டே அந்த விசா பிரச்சனைன்னு ஒன்று கிளம்பும். இந்த பிரச்சனை சரி பண்ணுவீங்க. வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம். வேலையை வேற ஷிஃப்ட் பண்ணி வேற கண்ட்ரி வெளிநாட்டுக்கு போக சொல்றாங்க, நான் போலாமா? கண்டிப்பா மாத்திக்கலாம். உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா பண்ணிக்குங்க. கொஞ்சம் கடன் பிரச்சனை, கொஞ்சம் லோன் சார்ந்த பிரச்சனை உங்க கண்டிப்பா குடும்பத்துல இருக்கும். ரொம்ப கடன் இருக்கும். அந்த கடனை இப்ப கொஞ்சம் பேஸ் பண்ணுவீங்க. நான் ஏன் பேஸ் பண்ணுவேன்னு சொல்றேன் தெரியுமா? பெருங்கொண்ட பணம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கடன் ஏன் வராதுன்னா, வருமானத்துக்குள்ள அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் இடத்துல சேர்ந்து 4ஆம் இடத்தை பார்ப்பதால், உங்க வீட்டுல உங்க குடும்பத்தை, வீடு, வண்டி, வாகனத்தை பார்ப்பதால் குடும்பத்துல கொஞ்சம் கடன் சுமை குறையும். வருமான இன்கம் நல்லா இருக்கும். சொந்தமா வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு இடத்த விற்க முடியல, பூமி வைக்க முடியல, அந்த இடம் இப்ப வித்து போகும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கான நேரம் பர்ஃபெக்டா சூப்பரா வேலை செய்யுது ராஜா. விற்காத இடம் வித்து போகும். சொத்து பிரச்சனை, வில்லங்க பிரச்சனை, அப்பா சொத்து தாத்தா சொல்ல வில்லங்க சரியாகும். 1 படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அதிக மதிப்பெண் வாங்குவாங்க. இந்த ரிசல்ட்டை மட்டும் பாருங்க. ரொம்ப கன்னிராசியர் நிறைய மதிப்பெண் வாங்கக்கூடிய நேரம் கண்டிப்பா சாதகமா வரும். பெண்களுக்கு நல்லா இருக்கும். திடீர் லாட்ரி யோகம் அடிக்க போது பாத்துங்க. நிறைய பேருக்கு சொல்றேன், இந்த குரு சுக்கிரன் இணைவு வருமானத்துக்குள்ள அதிபதி உங்க மனைவி பேர்லயோ இல்ல கணவன் பேர்லயோ லாட்ரி சீட்டு எடுத்தால் அடிக்கும். கன்னிராசில எத்தனை பேர் இருந்தாங்க, கணவன் மனைவி யாரா இருந்தாலும் சரி, மாத்தி மாத்தி எடுத்து பாருங்க. இப்ப கன்னிராசியா இருக்கீங்களா, உங்க கணவர் பேர்ல எடுங்க. ஏன்னா அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாண்டாம ஜாதக தசாபதி பண்ணா கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்குது. ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபர்கள் தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொல்றது கரெக்டா மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஜாதக பார்த்து தசாபதி தொழில ஸ்டார்ட் பண்ணா சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். நிறைய ஒரு நல்ல ஒரு அனுகூலமான நேரமா சாதகமா இருக்கு. கிரகமைப்பு உங்களுக்கு பக்காவா இருக்கு. ஏன்னா புதன் நீசத்திலிருந்து வெளில வந்ததுனாலதான் இவ்வளவு நல்ல பலன். நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுவார். நட்சத்திர பலம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் உத்திரம். எப்படி உத்திர நட்சத்திரங்கிறது பயங்கரமான ஒரு அறிவான குணம், திறமையான குணம், நேர்மையான குணம், எப்போதுமே தொழில், பிசினஸ், லாபம், வருமானம், பொருளாதாரம் இதை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம் இந்த நட்சத்திர பிறந்தா பயங்கரமா இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். திறமை அவங்கள்ட்ட நிறைய இருக்கும். நல்லா பார்த்துக்கணும். உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பீங்க. நான் சொல்றது இந்த ஒரு மாசம் 30 நாளா பாருங்க, நிறைய பிரச்சனை, நிறைய போட்டி, போராட்டம், தடக்கம், ஒரு குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே உங்க லைஃப்ல இருந்திருக்கும். தந்தை, தாய், தகப்பனுக்கு ஏதாச்சும் ஒரு செலவு, மறுசெலவு, வரை செலவு நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனா இனிமே இருக்காது. நான் சொல்றது மே மாசம் கரெக்டா 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியபகவான் ஷிஃப்ட் ஆகி 9ஆம் இடத்துக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருது. நல்ல காரியம், பொருளாதார வருமானம், குடும்பத்தை நல்ல விஷயம், சுப செலவு, சுபகாரியம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாடு, வெளியூர் நிறைய விஷயத்த கொடுக்க போறாரு. யார் உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு யோகமா கண்டிப்பா வேலை செய்யும். அடுத்து அஸ்த நட்சத்திரம். இவங்க எப்போதுமே பாருங்க ரொம்ப கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
இவங்க மனசுக்குள்ள ஏதோ நீங்க உங்கள்ட்ட பேசியிருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள வேற வேற ஏதாச்சும் சிந்திச்சுட்டே இருப்பாங்க. இந்த ராசியில இந்த நட்சத்திரத்துல பிறந்தா பயங்கரமான கற்பனை நிறைய இருப்பீங்க. ஆசிரியர் வேலை நிறைய நீங்க பார்ப்பீங்க. அடுத்து பார்த்தோன்னா, இந்த உணவு சார்ந்த தொழில் நிறைய பேர் பார்ப்பீங்க. கலை ஃபீல்டு, இந்த பியூட்டி பார்லர், அந்த அழகு சார்ந்த பொருள் இதெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த இசை ஃபீல்டு நிறைய பேர் பாருங்க. இந்த கற்பனையான எந்த வேலை இருக்கோ அதெல்லாம் பயங்கரமா இருப்பீங்க. இது எல்லாமே இப்ப நல்ல ஒரு மாற்றம் வருது. யார் அசத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாமே சூப்பரான யோகம் வருது. பெருங்கொண்ட பணம், பொருளாதாரம், இடம், வீடு, வண்டி, வாகனம், பூமி, சொத்து வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் கண்டிப்பா நடக்கும். நீங்க எதிர்பார்த்த பணம் எங்கேயாச்சும் குடுத்திருந்தீங்கன்னா, அந்த பணத்த இப்ப வாங்குவீங்க. கடன் பிரச்சனை தீரும். வேலை உத்தியோகத்துல பயங்கரமான லெவலுக்கு போவீங்க. புதுசா தொழில் பண்ணக்கூடிய எண்ணங்கள் மைண்ட்ல தூண்டும். இது எல்லாமே சூப்பரா இருக்கு அஸ்தல பிறந்தவங்க. அடுத்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரங்கிறது பொதுவா பாருங்க, எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை நிறைய இருக்குங்க. இந்த இடத்துல பிறந்தவங்க பாருங்க, எதுலையுமே பாருங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் திறமை இருக்கும். இனிமே எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். மெயினா பாருங்க, சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, அடுத்து இடம் வாங்கி விற்கிறவங்க, அடுத்து கட்டிட சார்ந்த துறையில போறவங்க, ஆயுதம் சார்ந்த வேலை பார்க்குறவங்க, போலீஸ் வேலை பார்க்குறவங்க, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். எப்ப தெரியுமா? கரெக்டா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம், கரெக்டா மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் வீடு கட்டுறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வேலை மாற்றம் பண்றது, தொழில் மாற்றம் பண்றது, ஒரு சுப செலவு, சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா உங்க பக்கம் சாதகமா வரும். வரக்கூடிய மே மாத பலன் கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.